இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் வச்சு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சட்டி அப்படி இல்லைன்னா கடாய் வச்சுட்டு அதில் 4லேருந்து 5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாடை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு 3 வெங்காயத்தையும் 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வந்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா வந்து நல்லா வேகணும். வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து வரணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு அதே மாதிரி மசாலா சூப்பராக வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு புளியை வந்துட்டு ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்து தண்ணியில் திக்காக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, திக்காக கரைச்சிக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கரைச்சிட்ட பிறகு வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி விட்டுக்குங்க. சின்ன கிளாஸாக இருந்தால் ஓகே. அதை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ மத்தி மீனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு மீன் குழம்புல சேர்க்கும் போது சல்லுன்னு இருக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு வந்து தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணி வச்சு மீனை மசாலாவில் பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் குழம்பும் நல்லா கொதிச்சிரும். அந்த டைமில் நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதி வந்தால் போதும், மீன் வெந்துடும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.